ஹலோ எவ்ரிவன். தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் இன்னொரு முக்கியமான ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி வறுத்த ரவை 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை இப்படி வெயிலில் காய வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத ரவை யூஸ் பண்ணிங்கனாக்கா வறுத்துட்டு அப்புறமா வெயிலில் காய வைங்க. அது கூடவே ஒரு 20லேருந்து 25 ஏலக்காயும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ சர்க்கரை தான் எடுக்கணும். ஸோ அதையும் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாவு அரைக்கிற மிஷின் இருக்கும் இல்லையா, அங்கே போய் கொடுத்து ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. வீட்டில் அரைக்காதீங்க, அந்த அளவுக்கு ஃபைனாக வராது. சர்க்கரையும் ஏலக்காயும் நான் வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த அரைச்ச ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரவையும் சர்க்கரையும் அரைச்ச பவுடரை நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மாதிரி நடுவில் கரண்டியால் ஒரு குழி மாதிரி பண்ணிடுங்க. இந்த 1 கிலோ ரவை 1 கிலோ சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் நெய் தேவைப்படும். நான் நெய்யை உருக்கி இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நெய் சூடாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நடுவில் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பள்ளம் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கரண்டியால் கிண்டிடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கையால் இப்போ இப்படி பிடிக்கிற மாதிரி நல்லா கையால் நல்லா உருண்டையாக பிடிங்க. இந்த ரவா லட்டு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நெய் நல்லா கொதிக்க இருக்கணும், சூடாக இருக்கணும். நெய் ஆறி போச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் திரும்பவும் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் உருண்டை பிடிங்க. ஒரு வாட்டி 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அதை வச்சு ஒரு 3 லட்டு பிடிக்கலாம். அப்புறம் திரும்பவும் நெய் ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் மாவை கலந்து திரும்பவும் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ரவா லட்டு இப்படி தான் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரவா லட்டு இது. நெய்யோட சூடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில், மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப குயிக்காக டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.